ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு நல்ல டீம் ஆடுது, அந்த டீம் போய் நம்ம போய் பார்ப்போம். ஓகே அந்த டீம்ல எப்படி ஆடுது, ஓகே நல்லா சூப்பரா ஆடுறாங்க. ஆனா ஒரே ஒரு பிளேயர் அந்த டோர்னமெண்டே கலக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு பிளேயர் தான் லிவி ரொனால்டினோ. ரொனால்டினோனா யாரை சொல்லுவீங்க? பிரேசில்ல இருக்க ரொனால்டினோ தான் சொல்லுவீங்க, பெரிய ஸ்கில்ஃபுல்லு நல்ல மேஜிக் பிளேயர் அப்படின்னு. ஆனா நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு பையன் லிவி ரொனால்டினோ சொல்லிட்டு அவன் கேமை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொனால்டினோ கேம் மாரியே இருக்கு. அவங்க அப்பாவும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். அவங்க அப்பாவோட பேரண்ட்ஸ் எதுவுமே ஹெல்ப் பண்ணல, நான் என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ஃபோக்கஸ்டா எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. தம்பியோட போன் எப்போ பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2017 பிறந்திருக்கான். ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிருக்கான்னா ஃபுட்பால் வந்து கிறிஸ்டியன் ஃபுட்பால் அகாடமி தான் ஆரம்பிச்சிருக்கான். கோச் யாரும் பார்த்தீங்கன்னா டெல்லி, அரவிந்த், மனோஜ் என்ற 3 பேர் தான் கோச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷமா அந்த அகாடமில நல்ல ட்ரெயின் ஆடி இப்போ தம்பி கரண்டா வந்து லிஜெண்ட் ஃபுட்பால் அகாடமி தான் விளாண்டுருக்கான். லிவி ரொனால்டினோ எந்த டோர்னமெண்ட் போனாலும் எந்த லீக் போனாலும் பெஸ்ட் ஸ்கோர் இல்ல டாப் ஸ்கோரர் இல்ல பெஸ்ட் பிளேயர் வாங்காம வர மாட்டான். ஏன்னா அவ்வளவு சூப்பரா உள்ள விளையாடுவானா. இந்த லிவி ரொனால்டினோ மேட்ச்ல யாரெல்லாம் நேர்ல பாத்திருக்கியோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பிளே பண்ணும்போது பார்க்கும்போது அவங்க கேம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி அந்த இடத்துல மூவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த வயசுல இடத்துல சூப்பரா மூவ் பண்றாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இந்தியாவில இப்பதான் ஃபுட்பால் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வருது. பெங்களூர்ல ப்ளூ பேந்தர்ஸ் அகாடமில வந்து பிளே பண்ணிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் எஃப்சில டெவலப்மெண்ட் லீக் ஆடி இருக்கான். இப்ப இருக்கிற கோச் தான் ஃபுல் கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோச் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் நல்லா கஷ்டப்பட்டு வர பிளேயர்ஸ்லாம் வந்து நல்ல இடத்துல கால் பண்ண மாட்டாங்க. கால் பண்ண அவங்க லெவலே ஃபியூச்சர் வேற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டேட்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஊர்ல இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, எங்க போறதுன்னு தெரியாம. இது போல நான் பிளேஸ்ல இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.